இங்கே ஒரு ஆள் இருக்கான், கோமணத்தை கட்டிக்கிட்டு மரத்தில் ஏறி தலைகளாக தொங்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வைகோ ஸ்டைல். கடலுக்குள்ளே போய் மண்ணை தோண்டி உள்ளே உட்காந்துக்குவார், மரத்தில் தொங்குவார். அந்த மாதிரி இந்த ஐயா கண்ணுன்னு ஒரு ஆள் இருக்கார். அவங்க போராட்டம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. எதுக்கெல்லாம் போராடினாங்களோ அவங்களோட இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது எங்கே போராடுறது? இந்த ஐயா கண்ணு மாதிரி ஆட்கள் போராடிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சியும் தெரிஞ்சு போராட்டம் நம்ம தான் பண்ணோம். மேகதாது அணை கட்டக்கூடாது என்று எங்களுடைய சிங்க தலைவர் அண்ணாமலையுடைய தலைமையிலே தஞ்சாவூரிலே 10,000 பேர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம். யாரும் மறந்திருக்க முடியாது. அப்படி எல்லா கட்சியும் போராடணும். ஆனா அந்த மேகதாது அணை இப்பொழுது வராது, அனுமதிக்க முடியாது என்று சொன்ன மத்திய பட்ஜெட்டை, மத்திய அரசை பாராட்டுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடுன்னு பேரில்லைன்னு சொல்றேன். நவோதயா பள்ளிக்கூடங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மாணவனுக்கு ஒரு சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது, வேலம்மாள் ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது, மகரிஷி வித்யாலயில போக முடியாது. ஆனால் அந்த மாணவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ, எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு நவீனமான நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டுக்கு 20 பள்ளிக்கூடங்கள் கொடுக்கிறோம், எடுத்து நடத்துங்கள் என்று சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறீர்கள், அதற்கு புறம்பாக பேசுகிறீர்கள். அதை ஏற்காமல் தமிழ்நாடு பெயர் வல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வஞ்சித்து வஞ்சித்து பழக்கப்பட்ட திமுக வெற்றி மமதையில் இருக்கிறது. வெற்றிக்கு நாங்கள் வெகு தொலைவில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பேசுற இந்த மத்திய சென்னையில் அதிமுக கூட்டணி டெபாசிட் காலி. தென் சென்னையில் அதிமுகவின் குரலாக ஒழிக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமாருடைய மகன் தம்பி ஜெயவர்தன் அவர்கள் டெபாசிட் காலி. ஏறத்தாழ 12 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம். வேடிக்கையா பாத்தீங்கன்னா திமுக மண்டை போய் காஞ்சு போய் கிடக்குறான். திமுக தலைவர் கேட்கிறார், எப்படியா பாஜகவுக்கு இவ்வளவு ஓட்டு வந்துச்சு? ஏன் அவருக்கு வைத்தறிச்சல் 7% ஓட்டு குறைஞ்சு போச்சு, எடப்பாடிக்கு 8% ஓட்டு குறைஞ்சு போச்சு. ஆனா அவர் பேட்டியில சொல்றாரு, எங்கள் ஓட்டு குறையவில்லை, நாங்கள் 2019 19% ஓட்டு வாங்கினோம், இப்ப 21% வாங்கியிருக்கோம், 2% கூடி இருக்கும். எப்படி கோமாளி கணக்கு பாருங்க. 19 இவர் போட்டியிட்டது 20 தொகுதி, இந்த வட்டம் இவர் போட்டியிட்டது 35 தொகுதி. 20 தொகுதியை விட நாங்க 2% கூடிட்டோம்னு 35 தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி சொல்றாரு, திமுகவுக்கு அப்பட்டமா 7% குறைஞ்சிருச்சு. எல்லாம் சேர்த்து அதிகமா வந்திருக்கிறது யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு அதிகமா வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் போட்டியிட்ட இடங்கள்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 12%. ஆனா சென்னை மாநகரம் வார்டுகள்ல கணக்கு பண்ணா 7 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 7 வார்டுகள்ல எழுதி வச்சுக்குங்க. தமிழகத்தில் 83 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம் வந்திருக்கிறது. தென் சென்னையில் 27% ஓட்டுகளை பெற்றிருக்கிறோம். 27%. மத்திய சென்னையில் 24% வாக்குகளை பாஜக பெற்றிருக்கு. எங்க இருக்கும் பாஜக? எங்க இருக்கு? உங்களுக்கு ஏன் தெரிசிட்டு கேட்குறீங்க? இங்க என்ன ஓட்டு வாங்கிறீங்க, இங்க என்ன ஓட்டு வாங்கி கேட்ட கேள்வியெல்லாம் காலம் மலை ஏறி போச்சு. இப்போ நாங்க கேட்கணும், உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறது, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க, உங்க ஓட்டு இவ்வளவு குறைஞ்சு போச்சு, எங்க இருக்கும்? பாஜக இன்னைக்கு வரலாறு படைத்திருக்கிறது தமிழக தேர்தலில். இதை முழுமையாக பாராட்ட மனமில்லாத எதிர்கட்சிகள், சில மனமில்லாத ஊடகங்கள் கூட பாஜகவுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு மனசு வரல. ஆனா ஏற்கனவே பெற்ற ஓட்டுகளை 7% குறைத்து பெற்ற திமுக தலைகுனிந்து நிற்கிறது. வெளியில ஏமாத்துறாங்க, பமாத்து பண்றாங்க. ஏற்கனவே வாங்கிய ஓட்டுகளில் 8% ஓட்டுகளை இழந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது மோடி பெற்ற ஓட்டு, சட்டமன்றத்தில் எங்களுக்கு போடுவாங்கன்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கனவெல்லாம் பழிக்காது. இன்றைக்கு டி நகர் தொகுதியை எடுத்துட்டோம்னா திமுக வேட்பாளர் பெற்ற ஓட்டுக்கும் பாஜக பெற்ற ஓட்டுக்கும் வெறும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம். பாஜக 45,000 ஓட்டு, அதிமுக 21,000 ஓட்டு. வேளச்சேரியில் பாஜக 52,000 ஓட்டு,
அதிமுக 19,000 ஓட்டு. இதுதான் இன்றைக்கு அரசியல் நிலை. தமிழகத்தின் 2வது சக்தி மிக்க ஒரு கட்சியாக இன்றைக்கு பாஜக வைத்திருக்கிறது. எங்க இருக்கு பாஜக? இங்க கால் ஊன்ற முடியாது, கோல் ஊன்ற முடியாது, வேர் ஊன்ற முடியாதுங்கிறதா இனிமேல் யாரும் பேச முடியாது. கால் ஊன்றியாச்சு, அஸ்திவாரம் ரொம்ப பலமா போட்டிருக்கோம். இது எங்க தொண்டர்களுடைய சக்தி. தமிழக மக்கள் மனசு வச்சு பாஜகவுக்கு அமோக ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் தமிழகம் முழுவதும் நன்றி அறிவிக்கிற கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். வருங்காலம் நமது தான். துணிச்சலோட இருங்க. மக்கள் மனசு மாறுறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கு திமுக ஆட்சி வேண்டான்னு ஏறத்தாழ 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஆட்சி வேண்டான்னு சொல்லி. அந்த 2 கோடி 2.5 கோடியா மாறினா திமுக காலி. தினசரி நடக்கிற படுகொலை சம்பவங்கள், கஞ்சா விற்பனை, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா விற்பனை, மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா குடிச்சு வாத்தியார் அடிக்கிறான். பெண்கள் நிம்மதியா தூக்க முடியாது. போலீஸ்காரனை விரட்டி விரட்டி அடிக்கிறான். யாரு? கஞ்சா குடிக்கிறவன் போலீஸ் அதிகாரிகளை விரட்டி விரட்டி அடிப்பதை நம்ம வீடியோல பார்த்தோம். இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. ரேஷன் கடையில் ஒழுங்கா பருப்பு பாமாயில் சப்ளை கிடையாது. கேஸ் சிலிண்டர் மோடி 300 + 200 500 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. நீங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் இன்னும் குறைக்கல. இந்த வட்டம் பாஜக ஓட்டில் ஒரு பெரிய சாதனை நடந்தது. வழக்கமா அரசு ஊழியர்கள்லாம் திமுகவுக்கு தான் அதிக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்ன ரெக்கார்டை உடைச்சு இந்த வட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையாக ஓட்டளித்திருக்கிறார். பெரும்பான்மையாக ஓட்டளித்திருக்கிறார். சிறுபான்மையின மக்களை தூண்டி விட்டு அவர்களை போய் சொல்லி ஏமாத்தி உண்மையான மதவாதம் இல்லாத ஒரு கட்சி பாஜக மட்டும்தான். ஆனா இவங்க எல்லாம் முகமூடி போட்டுட்டு ஊரு ஒன்றுபட்டால் நல்லதில்லை, ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டன மாதிரி இன்றைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. படித்த பண்புள்ள இளைஞர்கள், பெண்கள் ஆதரவு இன்றைக்கு பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் மட்டும் பார்க்கல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சகோதரி அண்ணாமலை வீடியோவில் என்ன பேசியிருக்கிறான்னு வீட்டில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சொன்னாங்களே காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி. யார் ஆட்சி? உண்மையான காமராஜர் ஆட்சி. தமிழகத்திலே பாஜக ஆட்சி என்று மலர்கிறதோ அதுதான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.